அன்பான தயாரிப்பாளர்களுக்கு வணக்கம். நான் இதுவரை 9 திரைப்படங்கள் எடுத்து வெளியிட்டிருக்கேன். என்னுடைய முதல் படம் ஷீரசாகரா கன்னட படம், இரண்டாவது படம் டாக்டர் ராஜசேகர் வச்சு மகாடு என்ற திரைப்படம், அப்புறம் தமிழில் கடற்புறா, தாட்பூர் தஞ்சாவூர், நாகலிங்கம், காட்டுப்புறா, நானே வருவேன் மாதிரி படங்களை எடுத்து 9 திரைப்படங்களை வெளியிட்டிருக்கேன். என்னுடைய 10வது திரைப்படம் செக்ஷன் 15 இந்தியன் ஆர்மியும் டெரரிசத்தையும் பேஸ் பண்ணி எடுக்கிறேன். நம்ம சங்கத்தில் எனக்கு தெரிஞ்சு 4500 700 பேரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் தற்போது படம் எடுத்துக்கிட்டு இருக்க தயாரிப்பாளர்கள் எத்தனை பேர்? இவ்வளோ தயாரிப்பாளர்கள் இருந்தும் அவங்களால ஏன் திரைப்படங்களை எடுக்க முடியல? ஒரு திரைப்படம் எடுத்தால் மினிமம் மற்ற மொழியில் மலையாளம், கன்னடம், தெலுங்கு மினிமம் இன்கம் வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? ஏன் ஒரு படம் பேப்பர் ஆடு, டிவி ஆடு, போஸ்டரு, அந்த போஸ்டருக்கு இந்த டிவி ஆடுக்கு செலவு பண்ண படங்கள் கூட திருப்பி எடுக்க முடியல வருமானமாக? ஏன்? எவ்வளோ ஓடிடி சேனல் இருக்குது, எவ்வளோ சேட்டலைட் சேனல் இருக்குது, எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது. ஒரு திரைப்படத்தை நம்ம சாதாரண சீன்லேருந்து, சாங்லேருந்து, கிளிப்லேருந்து எல்லாமே எல்லாருக்கும் தேவை. இன்க்ளூடிங் யூடியூப் சேனல்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து, ட்விட்டர்லேருந்து. ஒரு சாதாரண ஒரு காமெடி பண்ணணுன்னா கூட, ஒரு பொருளை விற்கணுன்னா கூட நம்ம சினிமானுடைய கிளிப்பையோ சாங்கையோ இல்லை ஒரு ஃபோட்டோவையோ பயன்படுத்தி தான் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்காங்களா? நல்லா இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக 3 அணி 4 அணின்னு சண்டை போட்டுக்கிறீங்க? சண்டை போட்டு அதில் என்ன சாதிக்க போகிறீங்க? கொஞ்சம் பேர் பகைமையை தான் வளர்த்துக்க போகிறோம். அந்த அளவுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் ஒர்த்தா? நம்மளாம் ஒத்துமையாக இருந்து எப்போ தான் செயல்பட போகிறோம்? நான் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. இந்த 40 வருஷமாக எல்லோரும் ஒத்துமையாக இருந்தால் எவ்வளோ விஷயங்களை சாதிக்க முடியும். ஆனால் ஒத்துமையாக இருக்கிறதே இல்லை. அப்படி இப்படியே அழிஞ்சிக்கிட்டே போகிறோம். நம்ம தயாரிப்பாளர்களும் அழிஞ்சிக்கிட்டே போகுது. சித்திங்க. வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். கின்னஸ். பாபு கணேஷ்.